Taste the Daily. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்சினி. திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தர்மராஜின் மகன் அன்பு என்கிற அன்புராஜ். இவர் சி பிரிவு குற்றவாளி ஆவார். இந்த நிலையில் இன்று காலை அன்புராஜ் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஸ்ரீரங்கம் தெப்பகுளம் அருகே வாகன நிறுத்துமிடத்தில் சென்றுள்ளார். அப்போது அங்கு 5க்கும் மேற்பட்ட கும்பல் பட்ட பகலில் அன்புராஜை சாரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இது குறித்து தகவல் இருந்த ஸ்ரீரங்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அன்புராஜின் உடலை மீட்டு ஸ்ரீரங்க மருத்துவமனை கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் மருத்துவர்கள் பரிசோதித்தனர். அதில் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்ததன் அடிப்படையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கொலை குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீரங்கம் மருத்துவமனையில் அன்புராஜின் உறவினர்கள், நண்பர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கொலை செய்த நபர்களை எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்தும் அவர்கள் உறவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் வேடுபறி நிகழ்ச்சியில் அன்புராஜ் முறை வாங்குவது ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை நடந்ததா அல்லது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோழி சண்டையால் ஏற்பட்ட பிரச்சனை என்பது குறித்தும் அல்லது வேறு ஏது காரணங்கள் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். அன்புராஜ் கொலை செய்த கும்பலை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் பொதுமக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த கொலை சம்பவம் ஸ்ரீரங்கம் பொதுமக்களிடையும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Taste the Daily.